வணக்கம். இன்றைய செய்திகள். மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவை ஒட்டி வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெறும் திருவிழாக்களின் உச்சமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவும் அதன் தொடர்ச்சியாக அழகர் ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறுவது வழக்கம். இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து திரண்டு வருவார்கள். இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவை ஒட்டி வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 500 கன அடி வீதம் 6 நாட்களுக்கு வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் தேனி, மதுரை மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளருமான செந்தில் பாலாஜி வாக்களிக்கவில்லை. இதுவரை கரூரில் போட்டியிட்டு வந்த செந்தில் பாலாஜி கோவையில் திமுகவிற்கு வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். கோவை, கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் செந்தில் பாலாஜி மாறி மாறி பிரச்சாரம் செய்தார். செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருக்கு கரூர் தொகுதியில்தான் ஓட்டு உள்ளது. தேர்தல் நாளான நேற்று அவர் காலை கரூருக்கு சென்று ஓட்டளித்துவிட்டு கோவை வருவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி நேற்று கரூர் செல்லாமல் கோவையிலேயே இருந்து விட்டார். சட்டசபை தேர்தலிலும் ஓட்டளிக்கவில்லை. இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், செந்தில் பாலாஜி நேற்று ஓட்டு போடுவதற்காக கரூர் செல்லவில்லை, கோவையிலேயே தான் இருந்தார். ஓட்டுப்பதிவின் போது கோவை தெற்கு தொகுதியில் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டால் தாம் முன்னின்று சமாளிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். தேர்தலுக்கு முன்பாகவே கோவை தெற்கு தொகுதியில் குடியேறினார். தேர்தல் அன்று கூட அவர் கோவையில்தான் இருந்தார், கரூர் செல்லவில்லை என்று கூறியுள்ளனர். தமிழகத்தில் அடுத்து வரும் அரசுக்கு பட்ஜெட் போடுவதில் எந்த சிக்கலும் இல்லை. அமைச்சர்கள், திறம் வாய்ந்த அதிகாரிகள் உள்ளனர். மாநில வருவாயுடன் மத்திய அரசின் வருவாயை கணக்கில் எடுத்து வரவு செலவை கணக்கிட வேண்டும். தமிழகம் மட்டும் கடன் வாங்கவில்லை, எல்லா நாடுகளுமே கடன் வாங்குகின்றன. அது சர்வீஸ் லோன். மக்களுக்கு வழங்குவதை இலவசம் என கூறாதீர்கள். யுனிவர்சல் பேசிக் இன்கம், அனைவருக்கும் அடிப்படை வருமானம் வேண்டும் என்றுதான் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் அமலில் உள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியுள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதியில் பாமகவுக்கு வாக்களித்தவர்கள் மீது திமுகவினர் கொடூர தாக்குதல் நடத்தியதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் கொனக்கள்ளவாடி கிராமத்தில் அமைக்கப்பட்ட 308, 309 ஆகிய ஓட்டுச்சாவடிகளில் மாம்பழம் சின்னத்திற்கு ஓட்டளித்தவர்கள் மீது திமுகவை சேர்ந்த குண்டர்கள் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதேபோல் பாசார் கிராமத்தில் 161வது ஓட்டுச்சாவடியில் அதிமுக கிளை செயலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தோல்வியாளர்களின் கடைசி ஆயுதம் வன்முறைதான் என்பர். அதை போலவே சட்டசபை தேர்தலில் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத திமுகவினர் கடைசி நேரத்தில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருப்பதை அனுமதிக்க முடியாது. பாமகவுக்கு ஓட்டளித்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் அவர்களை ஏவிவிட்ட திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்திற்கு ஓட்டளிக்க முடிவெடுத்தனர். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக ஊழல் ஆட்சி நடக்கிறது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு பொருளாதாரம் சுத்தமாக தெரியாது. அவர் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர் அல்ல. அவர் வழக்கறிஞர். மத்திய அரசு முதலீட்டிற்குத்தான் கடன் வாங்கியது. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது? தற்போது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இடம் பிடித்துள்ளது. சிதம்பரம் இருந்தபோது நொறுங்குகின்ற பொருளாதார நாடாக இந்தியா இருந்தது என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ள ஓட்டுச்சாவடிகள் சிசிடிவி கேமரா வாயிலாக தலைமை செயலகத்தில் இருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை வைக்கப்பட்டு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கின் நேரடி கண்காணிப்பில் 18 மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட குழுவினருடன் செயல்பட்டு வந்தது. மாநிலம் முழுவதும் 75,064 ஓட்டுச்சாவடிகளும் அந்த மையத்துடன் இணைக்கப்பட்டு நேரடியாக கண்காணிக்கப்பட்டன. ஓட்டுச்சாவடிக்கு உள்ளே 1 மற்றும் ஓட்டுச்சாவடிக்கு வெளியே 1 என மொத்தம் 1.50 லட்சம் சிசிடிவி கேமராக்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்தன. இவற்றின் வாயிலாக மாநிலம் முழுவதும் உள்ள ஓட்டுச்சாவடிகள்
தலைமை செயலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கப்பட்டிருந்தன. இதேபோல ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள 62 மையங்களும் நேற்று இரவு முதல் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 75,064 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஓட்டுச்சாவடிகளில் இதுவரை பார்க்காத வகையில் பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் பலரும் காலை முதலே காத்திருந்து வாக்களித்தனர். பல மாவட்டங்களில் பகல் நேர வெயில் சுட்டரித்தது. அதை பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்திருந்தனர். இது வாக்காளர்களின் மௌன புரட்சியா, கடும் போட்டியை காரணமா, இளைஞர்களின் ஆர்வமா, மாற்றத்திற்கான அறிகுறியா, ஆதரவு அலையா என்று அரசியல் கட்சிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வாக்காளர்கள் தங்களது 5 ஆண்டு கால திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அமோக ஆதரவு அளித்துள்ளதாக திமுகவினர் பெருமிதம் கொள்கின்றனர். 5 ஆண்டு கால அரசின் அவலத்திற்கு எதிராக மக்கள் திரண்டு வந்து வாக்களித்துள்ளதாக அதிமுகவினர் உறுதியாக கூறுகின்றனர். இளைஞர்கள், பெண்கள் தன்னெழுச்சியாக வாக்களித்துள்ளது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்று தாவேகவினர் கூறி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.